பரிவார் கும்பல் போராட்டம் நடத்தினாலே அது காமெடியா தான் போய் முடியும். அதுக்கு 1000 உதாரணம் என்னால சொல்ல முடியும். இன்னைக்கு நடத்தின போராட்டமும் காமெடியில முடிஞ்சிருச்சு. 1 லட்சம் வாக்காளர்களை காணவில்லை, 1 லட்சம் பேர் வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார்கள், ஐயோ இது சமூக நீதிக்கு எதிரின்னு உருட்டினானுங்கல்ல. எல்லார் கையிலையும் இங்க பூரா ஓட்டு போட்டதற்கான மை வச்சு சிக்கி சீரழிஞ்சிருக்கிறானுங்க. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் உத்தரப்பிரதேசல அகிலேஷ் யாதவ் பெருசா அணுகுண்ட தூக்கி மோடி தலையில போட்டிருக்கிறார். மோடி தலையில போட்ட அணுகுண்டு என்னன்றீங்களா, 60% வாக்கு இப்ப இந்தியா கூட்டணி பக்கம் வரப்போகுது. ஒரு தொகுதியில மட்டும், ஒரு பகுதியில மட்டும், அதுவும் ஆலோ பெல்ட் சொல்ற பகுதியில போட்டிட்டு காவிகளை கதற வச்சிருக்கிறாரு அகிலேஷ் யாதவ். இது இன்னொரு பக்கம். இன்னொரு பக்கம் தேர்தல் ஆணையம் கண்ணு முழிச்சு பார்த்திருக்கு. ஆமாப்பா இது சமூக நீதிக்கு எதிரானது, அரசியல் சாசன சட்டத்திற்கு எதிரானது, ஜனநாயகத்துக்கு எதிரானது. அதனால 29ஆம் தேதி மோடி கட்சியும் ராகுல் கட்சியும் வாங்கப்பா, என்னென்ன பிரச்சனைன்னு பேசிட்டு போங்க அப்படின்னு அப்படியே அடிக்கிற மாதிரி அடிப்பேன், நீ அழுகிற மாதிரி அழுகணும் அப்படின்னு ஒரு உருட்டு விட்டுருக்கு தேர்தல் ஆணையம். இத பேசுறத தாண்டி 6 மாநிலங்கள்ல வாஷ் அவுட் ஆகுறதுக்கான சூழல் இருக்குன்னு அங்க இருக்கிற மக்கள் கதறிட்டு இருக்கிறாங்க. பேசாம விட்டுலாமா? தமிழ்நாட்டில இருந்தே தொடங்கலாங்க. மோடி கும்பல், RSS கும்பல், அண்ணாமலை கும்பல் போராட்டம் நடத்துறா அன்னைக்கு நமக்கு தாங்க தீனி, கண்டென்ட்டுக்கு பஞ்சமே இருக்காதுங்க. என்ன பண்ணுவாங்க தெரியுமா, உண்ணாவிரத போராட்டம்னு வைப்பாங்க பாத்துக்க. அது வள்ளுவர் கோட்டத்துல போய் உண்ணாவிரதம்னா இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அங்க இருக்கிற கடைகள் எல்லாம் நல்லா அன்னைக்கு விற்பனை ஆயிருக்கும். அது ஜூஸ் கடை, இளநீ கடை, சர்பத்து கடை, அதுக்கப்புறம் போண்டா கடை, பஜ்ஜி கடை, கடலை வறுத்த கடலை விற்கிற கடை, டீ கடைன்னு எக்கச்சக்கமா ஓடும். உண்ணாவிரத போராட்டத்தில் இம்புட்டு வியாபாரமான அவங்களே தகச்சு போற அளவுக்கு வியாபாரம் பார்ப்பாங்கன்னு வச்சுங்களேன். இது ஏற்கனவே நம்ம அண்ணன் நக்கீரன் கோபால் அவர்களுடைய டிவியில வச்சு செஞ்சு விட்டு இருந்திருக்காரு, நம்ம பார்த்தோம். அதே போலதான் பல்வேறு போராட்டங்கள்ல பயங்கரமா அடிச்சு ஆடுவோன்னு சொல்லி அசிங்கப்பட்டு நிக்கிறதே இந்த கும்பலுடைய வேலையா போச்சு. இன்னைக்கு கோயம்புத்தூர்ல 1 லட்சம் வாக்காளர்களை பட்டியலில் இருந்து நீக்கி இருக்கிறது, நாங்கள் அரசாங்கத்தை எதிர்த்து போராடுகிறோம் அப்படின்னு களத்துல நின்று போராடுறாங்க. அங்க ஒரு 50 பேர் இருந்திருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 50 பேரும் போராட வந்தவங்க இந்த கையில இருக்கிற இங்க வச்சோம் ஏதாவது லெமனை வச்சு தேய்ச்சி அழிச்சு கிழிச்சு இல்ல ஒரு பேண்டேஜாவது ஒட்டிட்டு நில்லு. போராடுறதே எதுக்கு, எங்களை ஓட்டு போட விடல, ஓட்டு உரிமை எங்கள் உரிமை அப்படின்னு கதறிட்டு தானே நிக்கிற. அப்புறம் கையில பூரா இந்த கருப்பு மையோட நின்னா மாட்டிக்குவீல. அப்படிதான் இன்னைக்கு இந்த கும்பல் மாட்டிக்கிட்டு செத்து இருக்கு. கடையில் என்ன ஆகி போச்சு தெரியுங்களா, கடுமையான போராட்டம். எங்க கோவை தெற்கு வட்டாட்சியர் பகுதியில் கடுமையான போராட்டம். அதுலயும் பீப்புள்ஸ் ஃபார் அண்ணாமலை ஒரு பாரத்தவே உருவாக்கி மக்கள்கிட்ட பயங்கரமா விழிப்புணர்வு, அதுதான் அந்த வாட்ஸ்அப் பொய்ய பரப்பாங்கல்ல, அதுல பயங்கரமா விழிப்புணர்வு பண்ண பூரா மொத்தமா நின்று போராடுவோம்னு கம்யூனிஸ்ட்காரங்க என்னையா கத்துறீங்க அப்படி கத்திட்டு இருந்தானுங்க. அப்புறம் உள்ள போய் பார்த்தா தான் தெரியுதா 50 பேர் கையிலையும் கருப்பு மை. நம்ம பத்திரிகைக்காரங்க எப்படா சிக்குவாங்க இந்த கும்பல்னு உட்காந்துட்டு இருக்காங்களா, நம்ம அண்ணன் தம்பி கூட மொத்தமா வச்சு செஞ்சுட்டானுங்க. இங்க வாய அதான கையில எல்லாரும் கருப்புமை வச்சிருக்கீங்க, அப்புறம் யாருக்கு தாயா போராடுறீங்க அப்படின்னு கேட்க, நாங்கள் ஓட்டு போட்டு விட்டோம். சரி ஓட்டு போடாத மற்றவன்லாம் எங்க, 1 லட்சம் பேர் ஓட்டு இல்லைல்ல, ஓட்டு போடாத மற்றவன்லாம் எங்க? அப்ப என்னன்னா நல்லா உதயகுமார் தான் நல்லா நாக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு அதிமுக முன்னாள் அமைச்சர் உதயகுமார். உனக்கெல்லாம் பூத்துல ஒரு ஆளை போடுறதுக்கே உங்ககிட்ட ஆள் கிடையாது. நாங்கெல்லாம் பூத் கமிட்டியை ரொம்ப பக்காவா செட் பண்ணியிருக்கனால தான் எங்க ஆட்களுக்கு ஓட்டு இல்லாம போகுதா, எல்லாருக்கும் ஓட்டு வந்துருச்சான்னு வீடு வீடுக்கா போய் கேட்டு எல்லாத்தையும் பண்ணுவோம். இது நடக்கும் தெரியுமா? நான் இங்க இருக்கேன், ஆனா என் ஓட்டு மதுரையில இருக்கு. என் ஓட்டு மதுரையில் இருக்குன்னா உடனே எங்கள் அண்ணன் தம்பிங்க எல்லாரும் பார்த்து, நம்ம தோழர்கள் தம்பிங்க எல்லாம் பார்த்து, நம்ம கட்சி ஆட்கள் பூரா நம்ம ஆட்களுக்கு ஓட்டு இருக்கான்னு பார்த்து கரெக்ட் பண்ணிடுவாங்க. கரெக்டாக இது பார்த்து அதுக்கான ஆதார் கார்டு இருப்புங்கா அது இதுன்னு எல்லாம் கேட்டு வாங்கி சரி பண்ணி கொடுத்துருவாங்க. அப்போ தேர்தலுக்கு முன்னாடி 1 வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த வேலையெல்லாம் நடக்குது இல்லை. 1 லட்சம் ஓட்டை காணாமல் போட்டவே ஏதாவது ஒத்த வேலை பார்த்தியா? ஒன்றும் பண்ணல. ஆனால் உட்காந்து வாய் வெளியே வடசுறது. முதல்ல அண்ணாமலை ஒரு உண்மையை புரிஞ்சுக்கணும், உனக்கு ஓட்டு போறதுக்கு உங்க ஆளுங்களே தயாரா இல்லை, உனக்கு சதி பண்றதுக்கு உங்க ஆளுங்க தான் முதல் நின்னானுங்க. இப்பயும் பாரு உன்னை அசிங்கப்படுத்துறதுக்கே ஒரு கூட்டம் தயாரா இருக்கு. சரி போனா போகட்டும், தோத்து போற அண்ணாமலை, தோத்து போற அண்ணாமலையே கௌரவமா தோக்க வைப்பான். 1 லட்சம் வாக்கு பிடிங்கிட்டாங்கப்பா, இல்லைன்னா அண்ணாமலை அறுத்து சதுர்த்தி இருப்பார்ப்பா அப்படின்னு மக்கள் நினைக்கிறது தான் இந்த போராட்டமே. அண்ணாமலையினுடைய தோல்வியை ஒத்துக்கொள்ளாம வேற ஒருத்தர் மேல பழி போறது தான் இந்த போராட்டமே. புரியுதா? நாமெல்லாம் தோத்தோம்னா தோத்தோம், ஆமா, அதுல என்ன பிரச்சனைன்னு சந்திப்போம், அவன் தான் ஜெயிப்பான்.
ஆனா தோல்வியை வேற ஒருத்த மேல போட்டுட்டு நான் பெரிய யோகியன்னு சொல்றேன் என்னைக்குமே தகுதியான தலைவனா இருக்க வாய்ப்பே கிடையாது. அண்ணாமலைக்கு அது தகுதியே கிடையாது, அது வேற விஷயம். ஆள் இல்லாத கட்சிக்கு அவன் பாட்டி திறான்னு வச்சுக்கோங்களேன். இந்த அண்ணாமலை இன்னைக்கு அசிங்கப்பட்டு மாட்டிருக்க. அப்புறம் கையில பார்த்துட்டு நம்ம தம்பிங்க அப்புறம் கேட்டிருக்காங்க, என்னங்க கையில அப்புறம் நாங்கள் ஓட்டு போட்டு விட்டோம், நாங்கள் ஓட்டு போட்டு அப்புறம் எதுக்கே வந்து நின்று கத்திக்கிருக்க அப்படின்னு கேட்டு அசிங்கப்படுத்தி அனுப்பிவிட்டு இருக்காங்க. நம்ம ஊர்ல சிவகார்த்தியின் படத்துக்குள்ள வர்ற மாதிரி சூரியன் சொல்லுவார்ல, மாட்டிக்கிட்ட பங்கு அப்படின்னு, அது மாதிரி ஆகி போச்சு இன்னைக்கு நம்ம அண்ணாமலை நிலைமை. அசிங்கப்பட்ட ஆட்டோவில் ஏறியிருக்காப்ல. இங்க மட்டும் இல்லைங்க, இஸ்லாமியர் பெண்கள் வேஷத்துல ஓட்டு கேட்க நிறைய பேரை கூட்டிட்டு போவாங்க. கூட்டிட்டு போறேன் இந்த பொட்டை எடுத்து விட்டு கூட்டிட்டு போவாங்கன்னா பொட்டோட கூட்டிட்டு போய் சிக்கி சீரழிஞ்சதெல்லாம் உண்டு. அப்புறம் நம்ம ஆளுங்க அந்த பொட்டோட ரவுண்டை போட்டு ஏன்டா இந்த திருட்டுத்தனம்னு கேட்ட காலம்லாம் உண்டு. ஸோ இப்படியாக ஒரு போராட்டத்தை கூட நேர்மையாக நடத்த வக்கற்றவர்கள் இந்த காவி கும்பல் என்பதை ஒவ்வொரு நொடிக்கும் ஒரு முறை நிரூபித்துக் கொண்டு இருக்கிறார்கள். இது இன்னொரு பக்கம். உத்தரப்பிரதேசம் இந்தியாவிலே மிகப்பெரிய ஒரு மாநிலம் உத்தரப்பிரதேசம். அங்கதான் கொரங்காட்டிசாமி ஆட்சியில் இருக்கு முதலமைச்சரா. அங்க அகிலேஷ் யாதவ் இறங்கி அடிச்சிருக்காருங்க. பெரிய குண்டை தூக்கி மோடி மண்டையில போட்டாரு. என்ன தெரியுங்களா, மோடியினுடைய ஆதரவாளர்கள் அதிகமா இருக்கக்கூடிய 4 டிஸ்ட்ரிக்ட்ல நேரடியாக இவரே போட்டி போறாரு. அகிலேஷ் யாதவே போட்டி போறாரு. கன்னோஜ் தொகுதியில அவர் தான் வேட்பாளராக நிக்க போறாரு. இது பெரிய அதிர்ச்சியை காவிகளுக்கு தருது. ஒரு உதாரணம் சொல்றேனே, திடீர்னு நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் நான் கோயம்புத்தூர்ல போட்டி போடுறேன் அப்படின்னா கொங்கு மண்டலமே நடுங்கி போகாது. வேலை எப்படி நடக்கும்? சும்மா அடிச்சு வேலை பார்க்க மாட்டாங்க மக்கள் இறங்கி. அது போலதான் அகிலேஷ் யாதவ் அங்க போய் இறங்கி கடுமையான வேலை பார்க்குறாருங்க. அது ஆலு பெல்ட்னு சொல்றாங்க. அந்த பகுதி ஆலு பெல்ட்னா உருளைக்கிழங்கு பெல்ட். உருளைக்கிழங்கு விளைவிக்கிற விவசாயிகள் அதிகம் இருக்கிற பகுதி. இந்த உருளைக்கிழங்கு விளைவிக்கிற விவசாயிகள் மோடி மேல கடும் கோபத்துல இருக்காரு. ஏன்னா உருளைக்கிழங்கு அத்தியாவசிய பொருள்ல இருந்து தூக்குனவரே மோடி தான். அத்தியாவசிய பொருளா இருந்தா அது குறைந்தபட்சமான ஒரு விலை நிர்ணயம் பண்ணணும். அத்தியாவசிய பொருள்ல இருந்து உருளைக்கிழங்கு தூக்குனதே மோடி தான். அந்த கடுப்புல ஆல்ரெடி இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில தான் கன்னோஜ், புரோசரா, படசட், மெயின்புரி இது ஒரு 4 டிஸ்ட்ரிக்ட். இந்த 4 டிஸ்ட்ரிக்ட்லயும் பயங்கர வலுவா இருந்தவங்க இவங்க. இந்த பகுதியில 2 இன மக்கள் அதிகமா இருக்கிறாங்க. ஏற்கனவே நம்ம பலமுறை பேச ஜாட்டின மக்கள், உயர்த்தப்பட்ட சாதியை சேர்ந்தவர்கள் ஜாட்டின மக்கள். அவங்கள வச்சுதான் பெரிய கலவரத்தை ஏற்படுத்தி அந்த கலவரத்தின் மூலமாகத்தான் காவிகள் அந்த மாநிலத்தை கைப்பற்றினாங்க. இந்த ஜாட்டின மக்கள் இப்போது பிஜேபிக்கு எதிராக நிற்கிறார்கள். ரெண்டாவது இன்னொன்னு உங்களுக்கு வழக்கமா தெரியும், நம்ம ஒரு மாசமா பேசிட்டு இருக்கோம், ராஜபுத்துகள் அங்க சாதி சங்க கூட்டங்களை நடத்தி மகா பஞ்சாயத்துகளை நடத்தி அங்க இருந்து நாங்க உங்களுக்கு பிஜேபிக்கு ஓட்டு போட மாட்டோம் என்று தீர்மானித்து பிரச்சாரத்தை செஞ்சுட்டு இருக்காங்க. அப்ப 2 பெரிய இனத்துடைய பிரச்சாரம் முடிஞ்சுச்சா, விவசாயிகள் ஆலு பெல்ட் விவசாயிகளுடைய எதிர்ப்பாய் போச்சா. இப்ப அந்த ஒட்டுமொத்த பகுதியும் 60% வாக்கு வங்கியை மோடி கும்பல் இழக்கிறது. அகிலேஷ் யாதவ் இன்னொரு முக்கியமான ஒன்றை கையில் எடுத்திருக்கிறார். பிடிஏ அப்படின்னு ஒண்ணு. அது என்ன பிடிஏ? பிச்சடி. பிச்சடினா என்னதுன்னா பிற்படுத்தப்பட்டோர், அல்சங்யார், அதாவது சிறுபான்மை சமூகம். இந்த 3ஐயும் கையில் எடுத்துக்கிட்டார். பிடிஏன்னு சொல்லிட்டு பிற்படுத்தப்பட்டவர்கள், சிறுபான்மை மக்கள், தலித்துகள், இந்த 3 பேரையும் ஒருங்கிணைக்கிற வேலையை அகிலேஷ் யாதவ் பாக்குறாரு. இதுதான் பெரிய த்ரெட்னிங்கா போச்சு. ஏன்னா கடந்த 4 நாளாவே இங்க போய் ராஜஸ்தான்ல போய் நின்றுகிட்டு ஐயோ இஸ்லாமியர்கள் எல்லாத்தையும் கூட்டிட்டு போறாங்க, பிற்படுத்தப்பட்டவருடைய இடஒதுக்கீட்டுலாம் எடுத்து இஸ்லாமியர்கள் கொடுக்க போறாங்க, உங்க தாலியெல்லாம் அறுத்து இஸ்லாமியர்கள் கொடுக்க போறாங்கன்னு உருட்டி விட்டுட்டு இருக்கிற மோடிக்கு தலையில இடையே இறக்கி இருக்கு. அப்ப பிற்படுத்தப்பட்டவர்கள், தலித்துகள், சிறுபான்மைன்னு மொத்தமா ஒடுக்கப்படுகிறவர்களை திரட்டுனா அது எவ்வளவு பெரிய வலுவா இருக்குன்னு பாருங்க. அந்த வேலையில இறங்கி எக்கச்சக்கமான கூட்டத்தை கூட்டி சும்மா அடிச்சு ஆடிட்டு இருக்காரு அகிலேஷ் யாதவ். இப்பதான் கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு சித்தாந்தமா அடிக்கிறாங்க இந்த பசங்கள்லாம். அதுல கதறி போய் கிடக்குது இந்த காவி கும்பல். இனி திரும்ப உத்தரப்பிரதேச ஆட்சியை தக்க வச்சுக்கிட முடியுமான்ற அளவுக்கு அவங்களுக்கு அப்படியே பயங்கர பயம் வந்துருச்சு. அந்த சூழலை அடிச்சு உருவாக்கி இருக்கிறாங்க. 60% மேல ஒரு சின்ன பகுதியிலே அவங்க கைப்பற்றுறாங்கன்னா ஒட்டுமொத்த உத்தரப்பிரதேசத்தை எப்படி வச்சிருப்பாங்கன்னு பாருங்க. ராகுல் காந்தியோடைய பேரணி பாரத் ஜோடோ யாத்திரையில நியாய யாத்திரைன்னு சொல்லி 2வது தடவை போனார் இல்லையா, அந்த யாத்திரையில அகிலேஷ் யாதவே வண்டி ஓட்டிட்டு போறாரு. யார் வண்டி ஓட்டிட்டு போறா? ராகுல் காந்தி உட்கார்ந்துட்டு போறாரு, அகிலேஷ் யாதவ் வண்டி ஓட்டிட்டு போறாரு. ஈகோ இல்லாத இளைஞர்கள், நீங்க அதைத்தான் முடிவு பண்ணணும். ஈகோ இல்லாம அந்த பசங்க களத்துல நின்று அடிக்கிறது தான் காவியலுக்கு இன்னும் ஒரு கலக்கத்தை உருவாக்கி இருக்கிறது.
ராகுல் காந்தி விட நான் என்ன பெரிய சின்னாளா, நான் ஏன் வண்டி ஓட்டணும்னு நினைக்கல. அதே போல ராகுல் காந்தி நினைக்காதாள். அதனால ஈகோவே அங்க இல்ல. அடிச்சு ஆடுறாங்க. மக்கள் லட்சக்கணக்கில் திரண்டு நின்று ஒரு பொதுக்கூட்டம் போட்டா சும்மா அதிர விடுற பொதுக்கூட்டமா இருக்கு. இது காவிகளை கலங்க வச்சிருக்கு. அதோட உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா, ராஜஸ்தான் அப்படின்னு மற்ற அந்த பெல்ட்டே சும்மா கதற விடுற மாதிரியான சூழல் இன்றைக்கு உருவாக்கப்பட்டு இருக்கிறது. அது மோடிக்கு இன்னும் பெரிய பின்னடைவை ஏற்படுத்தி இருக்கிறது. அதுல திடீர்னு முழிச்சு பார்த்திருக்கு தேர்தல் ஆணையம். திடீர்னு முழிச்சு பார்த்தா என்னப்பா ஏதோ சத்தம் கேட்குதே அப்படின்னு. நம்ம ஒரு 30,000க்கு மேற்பட்ட மோடி மீத கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். அதோட சேர்த்து வெளிநாடுகள்ல இருந்து இமெயில் மூலமா ஆயிரக்கணக்கான கம்ப்ளைண்ட்ஸ் மோடி மேல குவிஞ்சிருக்கு. இன்னைக்கு தான் கண்ணை திறந்தே பார்க்குது. படுத்து உறங்கிருச்சு, கொரட்டை விட்டுருச்சு தேர்தல் ஆணையம். இன்னைக்கு வந்து நாங்கள் 77 ஆர்டிகல் 77 நாங்கள் அமல்படுத்த போகிறோம். மதம், மொழி, இனம், சாதி சம்மந்தமாக நீங்கள் பேசுனீங்கன்னா நாங்கள் உங்க மேல் நடவடிக்கை எடுப்போம். யோ இதைத்தாயே நாங்கள் 50 பேர்னு சொல்லிட்டு இருக்கோம். தேர்தல் ஆணையம் பூச்சாண்டி எங்ககிட்ட காட்டுறீங்களா? இதைத்தான் ரொம்ப நாளாக நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கிறோம். இதில் என்ன தெரியுங்களா, 2 பேருக்கும் ராகுல் காந்திக்கும் மோடிக்கும் சேர்த்தே அனுப்புறது. வர 29ஆம் தேதி இந்த கட்சி தலைவர்கள் வந்து இங்கே பதில் சொல்லணும் அப்படின்னு மெமோ அனுப்பியிருக்கிறான். 24ஆம் தேதி 29ஆம் தேதி என்ன அர்த்தம் தெரியுமா? இம்புட்டு பேச்சு பேசி பெரிய மத கலவரத்தை தூண்டுகிற மோடியும் ஒண்ணுதான், ஏன் அப்படி பேசுறேன்னு எதிர்த்து கேள்வி கேட்ட ராகுலும் ஒண்ணுதான். மோடின்னு ஒரே ஒரு சொன்னதுக்காக ராகுல் காந்தியுடைய பதவியை பிடுங்கிட்டு, வீட்டை பிடுங்கிட்டு, கரண்ட்டை கட் பண்ணி, தண்ணியை கட் பண்ணி அந்த வீட்டில இருந்து வெளியே அனுப்ப மோடியால முடியுது. ஆனால் இனக்கலவரத்தை செய்கிற மோடியை இங்கே தட்டி கேட்க நம்ம கிட்ட ஆள் இல்லை. நம்ம கேட்கிறோம், அதிகாரம் இல்லை நமக்கு. இந்த கேடு கிட்ட தடத்தை இன்னைக்கும் தேர்தல் ஆணையம் செய்யுது. இது கண்டனத்துக்குரியது. நாங்க ஒழுங்கா இருப்போம், உயர் பதவியில் இருப்பவர்கள் கவனமாக பேசுங்கள் அட்வைஸ் பெற. அதை போய் மோடிக்கு சொல்லுங்க மிஸ்டர் தேர்தல் ஆணையம், அதை மோடிக்கு சொல்லுங்க. கேடு கட்டத்தனமா தோல்வி பயத்துல பயந்து போய் தொடநடுங்கி போய் ஒளறி கொட்டிக்கிட்டு இருக்கிறாரு. இதனால இந்தியாவில் ஒருத்தருக்கு பிரச்சனை இல்லாலும் தேர்தல் ஆணையம் பொறுப்பேற்கணும். 29ஆம் தேதி மல்லிகார்ஜுன கார்கேயும் 29ஆம் தேதி அமித்ஷாவும் மல்லிகார்ஜுன கார்கேயும் பதில் சொல்லுங்கன்னு இருக்காங்க. இது கேடு கட்டத்தனம். ஒருத்தர் அடி வாங்கிட்டே கிடப்பாரு, அடிச்சவனுக்கும் அடி வாங்கின மேலேயும் ஆளுக்கு ஒரு கேச போடுற மாதிரி தான் தேர்தல் ஆணையத்திலிருந்து இந்த கேடு கட்டத்தனம் நான் நினைக்கிறேன். மக்கள் ஒற்றுமையா இருக்கணும், கவனமா இருக்கணும். கவனத்தோடு அடிச்சு இந்த கும்பலை காலி பண்ணி இந்திய ஜனநாயகத்தை, அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்கிற பெரும் பொறுப்போட செயல்படணும் தோழர்கள்.